கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஜீவனோடு வந்து அமர்வதற்கும் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் இப்படியாக தேவன் நம்மை இன்றைய தினத்தில் அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளை துதிகளை கர்த்தர் மூலமாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு அடிப்படை வேத பாட வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் கடந்த வாரம் நம்ம இன்னொரு பாடம் பார்த்தோங்க. இந்த அடிப்படை வேத பாடத்தில் போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? போன வாரம் ஒரு பாடம் இன்னொரு பாடத்தினுடைய ஒரு தொடர்பாக இருக்குது, சரிங்களா? இந்த வாரம் நம்ம கேட்கக்கூடிய பாடம் போன வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி. அப்படி நம்ம வந்து ஒரு சங்கிலி தொடர் போல தான் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ஏன் அப்படி சங்கிலி தொடர் போல் நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் அப்படித்தான் அவருடைய வேத வசனங்களை பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறார். இந்த ஒரு பரிசுத்த வேதாகமம் எப்படி இருக்குன்னா, கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் தான் இருக்கு. ஆதியாகமத்தில் ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் எங்கே இருக்குங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும், யூதாவில் இருக்கும். அப்போ நம்ம ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு ஆதியாகமத்திலே தேடிட்டு இருந்தோம்னா இருக்காது. தேவன் அப்படித்தான் வச்சிருக்கார், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும். ஒரு புதையல் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோங்க? புதையல் அந்த ஒரு 2 வீதி தள்ளி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? சல்லடை போட்டு தேடிட மாட்டோங்களா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு புதையலை போல தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய சத்தியங்களை நாடி தேடி ஓடி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள். மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கார். என்னென்னா அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில். ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். நம்முடைய தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நிறைய அழிவுகள் நடக்குது, நிறைய தேவையில்லாத சம்பவங்கள் எல்லாம், மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் வந்து இது நம்மளுக்கு சொல்லியிருக்காரா அப்படின்னா சொல்லியிருக்கார். நிறைய பிரச்சனைகள், அதாவது வியாதிகள், ஆளுகிறவன் மேலே ஆளுகிறவன் வருவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், மதம், இதெல்லாமே ஒரு அழிவுக்குள்ளே போக போகுது. இப்படி எல்லாமே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் கடந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணோங்க பார்த்தோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எப்படி வந்துச்சு, அதனுடைய ஆரிஜின் என்ன, அதனுடைய தோற்றம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நம்முடைய இந்த ஒரு வேதம் 66 புத்தகங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்குது. 66 புஸ்தகங்கள் இருக்குது. இதில் ஏறக்குறைய 31,000 வசனங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை 40 எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க, பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் மூலம். அவங்களுடைய சொந்த கருத்து இல்லை. ஏன்னா வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, இந்த வேதாகமத்தில் ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏன்னா கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி தேவன் கொடுத்துருக்காரு. இதுதான், இதுக்கு மேலே நீ கூட்டவும் வேண்டாம், நீ குறைக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? எச்சாவும் சொல்லக்கூடாது, கம்மியாகவும் சொல்லக்கூடாது. அப்போ அவருடைய பரிசுத்த எழுத்தாளர்கள் மூலியமாக தேவன் வந்து கொடுத்துருக்கார். அப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு காலப்பகுதியில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அப்படி எழுதியிருந்தால் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மைய கருத்து என்ன? தேவன் எதுக்காக இந்த வேதாகமத்தை கொடுக்கணும்? இந்த பைபிளை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது போய் ஒரு அந்த ஆட்டிடையர்கள் கிட்ட போய் ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு. என்ன செய்தி சொல்லப்பட்டுச்சுங்க? கிறிஸ்துமஸ் டைம்லலாம் படிப்போம். உங்களுக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி அப்படிங்கிறது சுவிசேஷம், காஸ்பல்.
அந்த காஸ்பல் அப்படிங்கிறதவே நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா கோ ஸ்பெல், கோ ஸ்பெல், போய் சொல்லுங்க, அதுதான் காஸ்பல். அப்ப அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் போய் சொல்லணும். அந்த நற்செய்தி தான் என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லாருமே இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு வகுப்பார், அவங்களும் ரட்சிக்கப்படணும். அவங்கள யார் பிழை போட்டுறா? தேவன் தான் பிழை போட்டுறார். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஆனால் ஒரு காலப்பகுதியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா புரிந்து கொள்வாங்க. அப்போ பாருங்க, முதல்லயே ஒரு அழிவு வரப்போகுதுன்னு சொல்லி நோவா கிட்ட வந்து தேவன் வந்து சொன்னார், எல்லா ஜனங்களுக்கு நீ புத்தி சொல்லி எல்லாத்தையும் இந்த பேழைக்குள்ளே வர சொல்லுப்பான்னு சொல்லி சொல்லும்போது யாராவது கேட்டாங்களா? மழை வருதாமா, சும்மா பைத்தியகாரத்தனமாக வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாண்டாங்க, உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சாங்க, போயிட்டே இருந்தாங்க, எதை பற்றியும் கவனிக்கல. ஆனால் ஒரு மழை வந்து மிகப்பெரிய வெள்ளமா மகா ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அழிவுக்குள்ளே போகிறபோது இவர் பேழையில் இருக்கிறாங்க. அந்த 8 பேர் நோவா முதல்வாங்க அவருடைய பேழையில் இருக்கும்போது. அப்போ மற்ற ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? தண்ணிகளை தத்தளிக்கும் போது, ஐயோ காப்பாத்துங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க நான் கேட்கல. சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க காப்பாற்ற முடியல. அப்போ தேவனுடைய நற்செய்தி நம்ம மத்தியில் கடந்து வரும் பொழுதே நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை உணர்வடையக்கூடியவர்களாக நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த உடல் வந்து மண்ணோட மண்ணாக அது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கலந்துருது. ஸோ இதைத்தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வந்து படிக்கிறோம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி. ஏங்க நம்ம இப்போ இதெல்லாம் போன வாரம் பார்த்தது தான். அதாவது மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏன் நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகுது? மண்ணிலிருந்து விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏன் நமக்கு செரிமானம் ஆகுது அப்படின்னா மண்ணில் என்னென்ன தனிமங்கள் இருக்குதோ அதெல்லாம் தனிமங்கள் எல்லாம் உடல்ல இருக்குது. தேவன் மண்ணில் இருந்து ஏன் நம்மளை உருவாக்கியிருக்காருன்னா மனுஷனுக்கு மண்ணிலிருந்து விளையக்கூடிய உணவுகள் எல்லாம் வந்து மனுஷனுக்கு வந்து செரிமானம் ஆகணும், மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இந்த கருத்தை தான் அறிவியலும் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ உலகில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகமும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். அதிக அளவில் பிரிண்டிங் பண்ண ஒரு புஸ்தகமும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். அதிகமானோர் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். அதே போல அதிகமான பேர் தவறாக புரிந்து கொண்டதும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். இதெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, கேட்க வேடிக்கையாக சொல்லுவாங்க, நான் வந்து பைபிளுங்க ரிவேர்ட்ஸ்லேருந்து படிச்சிட்டேன், நல்லா சென்டர்லேருந்து படிச்சிட்டேன், புதிய ஏற்பாட்டிலேருந்து போனேன், பழைய ஏற்பாட்டிலேருந்து போனேன், ஃபர்ஸ்ட்லேருந்து போனேன், சங்கீதத்திலேருந்து போனேன், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எல்லா பக்கம் போனேன், ஆனால் புரிய மாட்டேங்குது. நான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் நிறைய டைம் படிச்சிருப்பாங்க. இங்கேயே வந்து நான் எவ்வளவோ சகோதர சகோதரிகள் வந்து ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட பைபிளை ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும். ஆனால் பைபிள் எல்லாமே புரிஞ்சிருச்சா? புரியாது. எல்லாமே புரிஞ்சிருச்சானா எல்லாமே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அப்படியாக தேவன் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கார். ஸோ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒளியை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு வர்றவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய வேத எழுத்துக்களை நம்மளுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சீசர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும் பொழுது மத்தேயு 13:12 வந்து சொல்லுவார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும், கரெக்டுங்களா? யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து இருக்கிறதை எடுத்துக்குவேங்கிறார். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்முடைய ஆண்டவர் தப்பா சொல்லுவாரா? தப்பாவெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய வேத வசனங்கள் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கூட தேவனுடைய ஆவியினால அந்த வசனங்களை புரிந்து கொள்ளணும். அப்போ உள்ளவன் அப்படின்னா காதுள்ளவன், காதுள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம காது இருதயத்தை திறந்தோம்னு வைங்க, இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கறதுக்கு நம்ம செவியை அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வெளிச்சங்களும் என்ன ஆகுன்னு சொல்லி எடுத்துருவார். ஏன் அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பைபிள்ல நம்ம படிக்கும் பொழுது அதெல்லாம் கேட்கும்போது தான் நம்ம இந்த உலகத்துல கரெக்டாக நடக்கணும்,
நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் போல நம்ம இல்லை, நம்ம அதிலிருந்து நம்மளை பிரிச்சிருக்காரு, நம்மளை கிறிஸ்தவர்களாக கூட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அதே தேவனுடைய வார்த்தைகளை படிக்கல கேட்கல அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல் வருமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது உலக ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி மெதுவாக எந்திரிச்சு போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் சாயந்தரமா எங்கேயாவது வெளியே போய் அப்படியே ஃபேமிலியாக போயிட்டு ரவுண்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படி நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி போட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு நாலேஜும் அங்கே வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க சுகபோகமாக வாழ விரும்புகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து அமரும் பொழுது அதற்கே உண்டான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டோம்னா பெற்றுக்கொள்ளலாம். அதான் நம்ம வந்து படிக்கிறோம் சங்கீதங்கள் எல்லாம், 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய சமூகத்தில் வந்து அமரக்கூடிய அந்த ஒரு நாள், அந்த 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் விசேஷித்தமானது, ஆசீர்வாதமானது. அப்போ தேவனிடத்துல வந்து உட்கார்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா கணக்கு இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நம்மளுடைய ஜீவனே கொடுத்துருக்காரு. 6 நாள் நம்மளை எப்படி பாதுகாத்துருக்காருங்க. 6 நாள் நம்மளை எப்படி பாதுகாக்க, எவ்வளோ விபத்துகள் நடந்திருக்குது, எவ்வளோ நாசமோசங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ அசாதாரணமான சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்குது. ஆனால் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்திருந்தா கூட நம்மளை எவ்வளோ அழகாக காப்பாற்றி கரம் பிடிச்சு வழி நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி ஜீவன் தந்த தேவனுக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுக்கறது எவ்வளோ ஆசீர்வாதம். அப்படி கொடுக்குறவங்களுக்கு தான் இன்னும் கொடுப்பார், இன்னும் அவருடைய கிருபையை கொடுப்பாரு, அவருடைய பாதுகாப்பு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறபோது அந்த டாக்டரை பற்றி தெரிஞ்சுட்டு தான் போவோம். சும்மா தெரியாமல் அந்த டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க, போய் மருத்துவத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸா, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரா, நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தான் போவோம். இல்லாட்டி அவர்கிட்ட போக மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு போக மாட்டோம். ஆனால் நம்முடைய தேவன் வந்து பார்த்தோம்னா பரம வைத்தியர் அவர். அப்போ அவர்கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு அடிப்படை வேத பாட வகுப்பில் ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பரிசுத்த வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னென்ன சந்தேகங்கள் நம்மளுக்கு இருக்குதோ அது நீங்கள் ஒவ்வொரு பாடங்களாக வரும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். டிக்கெட்ஸ்டே போகலாம். இந்த கேள்விகள் எல்லாம் மனசில் தோன்ற கேள்விகளுக்கு பதில் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா தேவனுடைய புஸ்தகம் அப்படியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஒரு முன்னுரையோட நம்ம வந்து கடந்து செல்லும் பொழுது பாருங்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் இப்படியாக தம்பி ரூட்டர் போட்டிருக்கா மாறல. ஓகே, அப்போ இங்கே கவனிக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் படிக்க முடியாது. நினைச்ச மாதிரியெல்லாம் படிக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கு, தெய்வீக ஒழுங்குமுறைகள், தெய்வீக வழிநடத்துதல் இருக்கு. அதன்படி தான் நம்ம இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை இந்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து மூத்தவர்களெல்லாம் எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 6 தலைப்பின் கீழே படிக்கும் பொழுது இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. 6 தலைப்புகளின் கீழே படிக்கணும். 6 தலைப்புகள், 6 ஹெட்டிங்ஸ். அப்போ அந்த ஒரு தலைப்பின் கீழே படிக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நம்மளுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். சும்மா சாதாரணமாக நம்ம வந்து படிச்சு போனோம்னா நம்மளுக்கு அது புரிய முடியாது. இப்போ இந்த 6 தலைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது, ஒரு தலைப்பின் கீழே டாபிக்கல் ஸ்டடி, ஒரு ஹெட்டிங் எடுத்து அந்த ஹெட்டிங் படி போயிட்டே இருக்கிறது. ஸோ அந்த ஹெட்டிங் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு அதாவது ஒரு ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் எடுத்துடுறோம். ஆபிரகாம் பற்றின வசனங்கள் எல்லாம் எடுத்து படித்து அப்படியே லைனாக போகிறது. இது ஒரு டாபிக், இது ஒரு டாபிக்கல் ஸ்டடி. அடுத்தது பேரபிள்ஸ், உவமைகள். ஏன்னா கர்த்தர் வந்து அவர்கிட்ட சீசர்கள் கேட்பாங்க, ஏங்க ஆண்டவர் நீங்கள் உவமைகளாகவே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வந்து அதை தெரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அருளல. அதே போல் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இந்த உவமைகள் இருக்குது அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்லுவார். இது 2வது மெத்தட். இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், அதனால் வெறும் ஹெட்டிங் மட்டும் நம்ம படிச்சு போகலாம். அடுத்தது கான்டெக்சுவல் ஸ்டடி, அதாவது கருப்பொருள் அறிந்து படிக்கிறது. கருப்பொருள், மையக்கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன்படி படிக்கிறது. அடுத்தது டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி, அதாவது காலங்களை மையமாக வைத்து படிக்கிறது. நம்ம
பைபிளெல்லாம் படிக்கும்போது ஆதாம் பிறந்தார், அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இப்படின்னு நிறைய வர்றாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் வர்றாங்க. அதே போல் நிறைய ராஜாக்கள், தானியேல் எல்லாம் வந்து நிறைய ராஜாக்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் வரும். அப்போது அந்த காலங்கள், இந்தந்த காலங்கள் என்னென்ன நடந்துச்சு, ஸோ அந்த காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது. அடுத்தது சிம்பாலிக் லாங்குவேஜ் ப்ராஃபஸி, அதாவது தீர்க்க தரிசனம் அந்த அடையாள பாஷையில் படிக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நிறைய தீர்க்க தரிசனங்களை அடக்கின ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதையே அடையாள பாஷையில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான விதத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். அடுத்தது 6வது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிழலும் பொருளும், அதாவது டைப் அண்ட் ஆன்டி டைப். நிழலும் பொருளும். ஒரு நிழல் இருக்கும், நிழல் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு பொருளாக இருக்கும். அப்போ நிழல் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. நான் நல்ல மெய்ப்பன் சொல்லுவார். அப்போ அவர் ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படும் வண்ணமாக கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கான்னு ஏசாயா தீர்க்கதரிசனம் படிக்கிறார். அப்போ இது வந்து ஏன் அந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நிழல்ல பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆடுன்னு ஒரு ஆடு இருக்கும். அந்த ஆடு 10ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல ஜெருசலேமுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதி உள்ள வரார். அதுக்கப்புறம் 4 நாள் பராமரித்து அதை வந்து அடிப்பாங்க. அதே போல் நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே பழைய ஏற்பாட்டில் பஸ்காடு அடிக்கப்பட்டுச்சு. அதே போல் நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்படுறார், சிலுவையில் ஏற்றப்படுறார். அப்போ இதெல்லாம் ஒரு நிழலும் பொருளும். அதே போல் ஈசாக்கு யாருக்கு ஒரு நிழலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருக்கு ஒரு நிழலாக சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அடிப்படையாக வச்சு படிக்கிறது. இப்போ அப்படியே நம்ம இந்த தலைப்பின் கீழாக இதனுடைய அடிப்படையில் தாங்க நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் அடங்கி இருக்குது. இதுபடி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள், டாபிக்கல் ஸ்டடி, ஒரு தலைப்பின் கீழே வந்து படிக்கிறது அப்படின்னா வேத அகராதி, அதாவது ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி இருக்குது. கன்கார்டன்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டிக்ஷனரி இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் புரியல அப்படின்னா டிக்ஷனரி, கைடு இதெல்லாம் வச்சு படிப்போம். அதுபோல் வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கன்கார்டன்ஸ் மூலிமா ஒரு தலைப்பை சார்ந்த வசனங்கள் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஆதாம் அப்படின்னா ஆதாமுக்கு கீழே என்னென்ன வசனங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கும். அதே போல் விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் சம்மந்தமாக எங்கெங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு கூகுளெல்லாம் வந்தங்காட்டி அதுலேயே ஆபிரகாம்னு போட்டோம்னா எங்கெங்கே இருக்குது ஆபிரகாம் குறிச்சு எல்லாமே அது டீட்டெயிலாக நம்மளுக்கு கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த காலங்களில் அப்படி இருக்குது, அந்த காலங்களில் அப்படி இல்லை. அந்த காலங்களில் ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்னு சொல்லி ஒரு புக்கு தான் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி விசுவாசம்னு சொல்லி எடுக்கலாம். நரகம், பாவம், மரணம், ஆத்மா, இப்படி எல்லாம் வந்து தலைப்பின் கீழே வந்து படிக்கிறது. ஆனால் அந்த தலைப்பின் கீழே வந்து படிக்கும் பொழுது பாருங்க, அதை நாம் அறிந்து கொள்ளணும். எதுக்காக அந்த தலைப்பின் கீழே நம்ம வந்து படிக்கிறோம் பாருங்க. ஆதாம் கிட்ட அங்கே வந்து தேவன் வந்து சொன்னாங்க, அந்த பழத்தை நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆதாம் வந்து ஏதாவது பதில் சொன்னாரா? சாப்பிட வேண்டான்னு சொல்லி சொன்ன போது ஏதாவது பதில் சொன்னாரா? ஏதாவது கட்டளையை அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட மாதிரி எங்காவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாள்ல நீயே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார். என்ன பண்றாருங்க? ஒரு ஆர்டர் போடுறார். அப்ப ஆர்டருக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒபே பண்ணிருக்கணும். பண்ணாங்களா? ஆனா அவர் பண்ணின மாதிரி எங்காவது வசனம் இருக்குங்களா? பண்ணின மாதிரி ஒபே பண்ண மாதிரி வசனம் இருக்குதா அப்படின்னா அவர் ஒபே பண்ணியிருக்கார். அதான் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். எங்க ஒபே பண்ணிக்கிறார்? ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார். ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார். இதுதான் பரிசுத்தாவின் வழிநடத்துதல் மூலமா படிக்கிறது. வாசிக்கலாம் ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இங்க அவர்களோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த அவர்களோ யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களை திருத்தற்காகத்தான் நிறைய தீர்க்கதரிசிகளை தேவன் ஏற்படுத்துறார். அதுல ஒரு தீர்க்கதரிசி தான் ஓசியா தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாருன்னா அவர்களோ ஆதாமை போல, யார் போலங்க? ஆதாமை போல உடன்படிக்கைய மீறி இருக்கிறாங்க. அப்ப உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒருத்தர் பண்றதுங்களா 2 பேர் பண்றதா? உடன்படிக்கை அப்படிங்கிறது 2 பேர் பண்றதா உடன்படிக்கை?
நானும் அவரும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி நாங்க என்ன பண்றோம், ஒரு புரிந்துணர்வு ஒப்புதம் போட்டுக்கிறோம். 2 பேர் பண்றத உடன்படிக்கை. அப்ப இங்க 2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா தேவனும் அங்க ஆதாமும். அந்த உடன்படிக்கையை ஆதாம் என்ன பண்ணியிருக்காருன்னா மீறிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்போ மேலும் இந்த ஒரு ஜனங்கள் எப்படியெல்லாம் அங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யாத்திராகம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை, அதாவது என்னுடைய ஒரு ஆர்டரை, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டு உள்ளபடி கேட்கணும். என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்து. அப்படின்னா ஜுவல். சம்பத் அப்படிங்கிறது ஜுவல், ஆங்கிலத்தில் ஜுவல்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப நீங்க தான் என்னுடைய சொந்த ஜுவல், ஆபரணம். நீங்க தான். பூமி எல்லாம் என்னுடையது. எனக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இந்த பூமி எல்லாம் உன்னுடைய. இந்த பூமி மேல முதல் ஒருத்தர் ராஜாவா தேவன் ஏற்படுத்தினார். யாருங்க அந்த ராஜா? ஃபர்ஸ்ட் ராஜா யாருங்க? சவுல். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம், ஆனா ஃபர்ஸ்ட் ராஜாவா யாரை ஏற்படுத்தினாருன்னா ஆதாமத்தான். சகல விருட்சங்களையும் சகல விலங்குகளையும் சகலத்தையும் நீ ஆண்டு கொள்ளணும்னாலே அவர் யாருங்க? ராஜாவா இருந்தா மட்டும்தான் ஆண்டு கொள்ள முடியும். இப்ப தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்ஸா கொண்டாந்து வச்சார் ஆதாம. ஆனா அவர் உடன்படிக்கையை மீறிட்டார். இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவர் மீறினதுனால அந்த முரட்டாட்டம், அந்த வணங்கா கழுத்துள்ள எண்ணம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வருது. நீங்க வந்து பூமியெல்லாம் என்னுடையதுப்பா, என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்கணும், உடன்படிக்கையை கைக்கொள்ளணும் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ஏகமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து மோசே கிட்ட சொல்றாங்க. மோசே போய் கர்த்தர் இடத்துல வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்படி எல்லா வகையிலும் அவங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இங்க கவனிக்கிற பாருங்க, ஆதாம் வஞ்சிக்கப்படல. அப்ப யாருதான் வஞ்சிக்கப்பட்டா? ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். அந்த அம்மா வந்து கேட்டிருக்கணும், ஏவாள் என்ன பண்ணிருக்கணும், இது நாம சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். அல்லது இவரும் வந்து சொல்லியிருக்கலாம், இல்லம்மா அவர் வந்து கொஞ்சம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த சாத்தான் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தந்திரக்காரன். இந்த வசனத்தை பாருங்க, தீமோத்தேயு எழுதும் பொழுது இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு மறைபொருள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கு. இது அப்படியே படிச்சா நம்மளுக்கு புரியாது. கவனிக்கலாம் பாருங்க, இந்த வசனத்துல ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்னா அதுதான் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சாத்தான் யாரை தான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கான்? ஆதாம தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறான். அதனாலதான் அவர் வஞ்சிக்கப்படல. அப்படின்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆதாம் உஷாரா இருந்துட்டார். இல்லப்பா சாப்பிடக்கூடாதுப்பா, எங்க ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, நாங்க சாப்பிட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி உஷாராயிட்டார். ஆனா ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? உஷாரா இல்லை, ஏமாறக்கூடிய ஒரு ஏவாளா இருந்துட்டாங்க. அதனால ஏமாந்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அப்ரோச் எங்க போயிருக்குன்னா ஆதாம் கிட்ட தான் போயிருக்கு. ஆனா அவர் வந்து ஸ்டெடியா இருந்துட்டாரு. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். அப்போ அந்த அம்மா சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டா என்ன சொல்லிட்டாரு? மரணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அதிகமா நேசிக்கிறார், தன்னுடைய மனைவியை அதிகமா நேசிக்கிறார் ஆதாம். அந்த நேசித்ததனுடைய விளைவை என்ன பண்றாருன்னா, இவங்க இல்லாம நான் எதுக்கு வாழ்ந்துட்டு, இவங்களே சாக போறாங்க, இவங்க இல்லாத, ஏன்னா இருக்கிறது 2 பேர் தான், அவங்களே செத்து போயிட்டு நான் என்ன பண்றது, அப்புறம் நான் மறுபடியும் ஒருத்தனா இப்படிதான் சுத்தி தெரியுது, என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நேசம், அன்பு, அந்த அன்புனால சரி நானும் சாப்பிட்ற கொடு அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மரணம், ஒரு சாபம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது வந்து தொடர்ந்து கடந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இப்படியாக நம்ம வந்து ஒரு தலைப்பின் கீழே நம்ம வந்து படிக்கிறது. சரிங்களா? இதுதான் அந்த ஒரு முதல் பாயிண்டினுடைய, அந்த முதல் தலைப்பினுடைய ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து ஆதாம் கிட்ட வந்து அந்த பழத்தை சாப்பிட வேண்டான்னு சொல்லி சொன்னாரு. ஆதாம் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனாலதான் ஆதாமை போல உடன்படிக்கையை வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீறிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தேவனுடைய அந்த ஒரு தீர்ப்பு சரிதானுங்க. உடன்படிக்கையை மீறினா அதற்குண்டான ஒரு கட்டளையே, அதாவது ஒரு தண்டனையை அவங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய தீர்ப்பு சரியான விதமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, 2வது பேரபிள்ஸ், உவமைகள். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த முதல் வருகையில் வந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 39 உவமைகள் வந்து பேசியிருக்கார். 39 பேரபிள்ஸ். அது இல்லாம
ஊமை வாக்கியங்கள் நிறைய பேசியிருக்கார். எப்படின்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றாரு? இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த ஜனங்கள் உப்புங்களா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்புப்பா. அப்படின்னா உப்பை பத்தியா சொல்றாரு? இல்ல, உப்பினுடைய தன்மை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் வந்து கடற்கரையில ஒரு மீனவர்களா இருக்கிறாங்க. அன்றாடம் வந்து அவங்களுக்கு என்ன, படகு, மீன், போட்டு, கடல் தண்ணி, உப்பு கரிக்கிறது, இந்த விஷயம் தான் இருக்கு. அப்போ உப்பு எடுக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்போ உப்பு சாரமற்று போச்சுன்னா, உப்புல சாரமே இல்லை, சாப்பாட்டுல போட்டு குழம்புல போட்டு நம்ம கரைப்பங்களா? ஏன்னா அதுல நெடியே இல்லைன்னா அதுல ஏதாவது பயன் இருக்குங்களா? அது பிரயோஜனம் இல்லை. அப்போ உப்பானது சாரமற்று போனால் என்னாகும்? வெளியே கொட்டப்படுவதற்கு தான் அது உதவும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில சாப்பிட மாட்டோம், ஏன்னா டேஸ்ட் இருக்காது. அப்போ அதனாலதான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டோம்னா, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல நீங்க மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அதனாலதான் சீசர்கள்கிட்ட சொன்னார், நீங்க வந்து எல்லா பக்கங்களும் போய் இந்த சுவிசேஷங்களை நீங்க அறிவிங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உப்பை குறிச்சு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, அந்த உப்பு வந்து ஒரு பொருளை கெட்டு போக பண்ணாது. மரித்தவங்களை அந்த பெட்டிகளெல்லாம் அடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? உப்பு போடுவாங்க. அதே போல மீன், அந்த காலங்களில் ஃப்ரீசர் எல்லாம் இருக்கு, அந்த காலங்களில் இல்லை. இப்போ மீனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணால் அந்த உப்பு போட்டு தான் பதப்படுத்தி வைப்பாங்க. கருவாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உப்பெல்லாம் என்ன பண்றாங்க? மேலே போட்டு அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா உப்புக்கு இருக்குது. அப்போ உப்பு எப்படி இருக்கணும்? கெட்டு போகாமல் பாதுகாக்குதுன்னு சொல்லி போட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும். நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசினாலே அவங்க கிட்ட பேசின ஒரு சமாதானம் இருக்குது, அவங்க கிட்ட பேசினா மனசுக்கு ஒரு நிறைவா இருக்குது. ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, பைபிள் எட்டு போறாங்க, அவங்க கிட்ட பேசும், அவங்களை பார்க்கும் போதே ரொம்ப சாந்தமா இருக்கிறோம் அப்படி சொல்லணும். அவங்க கிட்ட போய் யாராவது பேசுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுனா, நெருங்கி வருவதற்குண்டான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வந்து வாழணும். மேலும் நிறைய ஊமைகள் வந்து பேசியிருக்காரு, அதான் வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 19. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க ஆண்டவரே நீங்க ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னா, அது இப்போ நம்ம சொன்னதுதான். அவங்க இந்த ஊமைகள் அப்படிங்கிறது ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை வந்து பேச மாட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில அன்றாட என்னென்னத்தை பார்க்குறாங்களோ அதை வச்சுதான் ஊமை பேசுவார். புரியுற மாதிரி தான் பேசுவார். இப்போ நம்ம குழந்தைகளுக்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களை வந்து கண்ணால டெய்லி பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொன்னா புரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 10வது வீதியை பற்றி சொன்னா தெரியுங்களா? தெரியாது, ஏன்னா அவங்க பார்க்கல. அதே நம்ம அடுத்த வீதியை பற்றி சொன்னா, அங்கே அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அதே தான் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவங்க அன்றாட என்னென்னத்தை பார்க்குறாங்களோ அதை வச்சுதான் ஊமைகளாக சொல்றாரு, ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. கதை சூப்பருங்க ஆண்டவரே, அருமையா சொல்லிட்டீங்க, ஆனா அதுல என்ன இருக்குங்களாமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்குது, அதை விட்டுட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளும் ஊமை பார்க்க போறோம். அப்ப அதுல என்ன இருக்குது அப்படின்னா, கதை இல்ல, அதுல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்குது. அப்ப அந்த ரகசியங்களை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா, நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து 20 வரைக்கும். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ஒருத்தர் வந்து சொல்றாரு, நல்ல விஷயம் தான். அவர் வந்து கேட்கிறார், நல்ல விஷயம் தான். என்ன கேட்கிறாருன்னா, நல்ல போதகரே அப்படின்னாரு. அப்போ நல்ல போதகரேன்னு சொல்லி சொன்ன உடனே இங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நித்திய ஜீவன். பாருங்க, எல்லாரும் உலக பிரகாரமா போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா இவரு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும், இந்த போதகருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிறோம், ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும்?
எந்த மாதிரி செஞ்சா நித்திய ஜீவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன். யார் சொல்றாங்க இந்த வார்த்தையை? இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் நல்லவர் இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லையா? இந்த உலகத்திலேயே அவர் ஒருத்தர் தாங்க நல்லவர். அவர் போல நல்லவர் யாருமே பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அவர் ஒருவர் தான் நல்லவர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னையாப்பா நல்லவன் சொல்லி நம்மளை அப்படி சொன்னா என்ன சொல்லுவோம்? நல்லவங்க இவங்க அப்படின்னு சொன்னா கரெக்டுங்க. நீங்க ஒருத்தர் தான் என்னை பத்தி 100க்கு 100% சரியா புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒருத்தர் தான் நல்லவன், பக்கத்துல போய் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லு. ஆனா அவர் அப்படியே சொல்றாரு, என்னை நல்லவன் சொல்லி ஏப்பா சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவர் இல்லையே. பாருங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறார். சர்வத்தையும் படைத்த படைப்பாளர், தேவனுடைய உடன் படைப்பாளராக இருந்து சர்வத்தையும் படைச்சவரு அவர் சொல்றாரு, நான் எங்கப்பா நல்லவன், நானெல்லாம் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒருவர் தான் நல்லவன் சொல்றார். அப்போ நீ ஒரு கேள்வி கேட்ட, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் பதில் சொல்றேன்ப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். பரிசுத்த வேதாகமத்துல கற்பனைகள் கட்டளைகள் இருக்குது. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் இல்லைங்களா, என் வாக்கை நீங்கள் உள்ளதை உள்ளபடி கேட்டு அதை கை கொண்டு நடப்பீர்களானால் உங்களுக்கு நீங்க எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதே போல சொல்றார், கற்பனைகளை கைக்கொள். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்கிறார். என்ன எதை நான் கை கொள்ளணும் அப்படின்னா, அவருக்கு என்ன ஒரு மனநிலை தெரியுங்களா? எல்லாமே கை கொண்டு வந்தாச்சு, எல்லாமே டாப்ல வந்துட்டு நானு, இப்ப அடுத்தது என்ன? நித்திய ஜீவன் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்துட்டேன். அது எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த ஒன்றை மட்டும் கடைப்பிடிச்சேன்னா நான் நேராக பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற மனநிலையில் அவர் வந்து கேட்குறாரு. எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணும்படி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அது போல பிறனையும் நேசின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என்னுடைய சிறு வயது முதல், அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டின் தான் ஆண்டவரே, சண்டே கிளாஸ் போயிருக்கிறேன், எல்லாமே கேட்டிருக்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் பக்காவா பண்ணியிருக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன ஆண்டவர்கிட்டே கேட்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அழகா அடுத்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். நம்மளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் தான். வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஆஸ்தி உள்ளவராக இருக்கிற அந்த வாலிபர் எப்படி சொன்னாரு, நான் எல்லாமே சிறு வயதுல இருந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றாரு. அதுவுமே நான் சின்ன வயசுல இருந்து கடைபிடிச்சு தான் வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட என்ன குறைன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினால். அப்படின்னா பூரண சர்க்குணர் அப்படின்னா சகல நற்குணம், சகல நற்குணத்தை உடையவராக நீ இருக்க விரும்பினா நீ என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும். இது நடக்குமா? இவர்கிட்ட போய் கேட்டதுக்கு கேட்காமையே இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. அப்படிதான் அவர் முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாருன்னா, பாருங்க, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடுக்கணும்னே, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்றாரு. அப்போ நம்ம இங்க இழக்கிறதுல இந்த ஊமையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம இங்க தேவனுக்காக இழக்கிறது எல்லாமே பரலோகத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இங்க நாம அடைச்சோம் தேவனுக்கு அப்படின்னா நம்மளுக்கு அங்க அடைக்கப்படும். அதனாலதான் வசனங்கள் படிக்கிறோம், இந்த பூமியில நீங்க எதையெல்லாம் கட்டவிழ்க்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அங்க கட்டப்படும். அப்ப தேவனுக்காக நம்ம என்னென்ன இழக்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறோமா, 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோமா, அதுதான் பிளஸிங். அந்த 6 நாள் உலகத்துல போராடுறதுக்கு அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இங்க நாம் உட்கார்லையா தேவ சமூகத்துல, உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப கவர்ச்சின்னு இருந்ததா இருக்கு. எந்தெந்த வகையில தேவனுடைய பிள்ளைகளை விழுக வைக்கணுமோ அதுக்கெல்லாம் ரெடியா உபாய தந்திரங்களை சாத்தான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப நாம ஒரு பாவம் இல்லாம வீட்டுக்கு போக முடியுமாங்கிறதே பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகம் தான் இந்த உலகம். அப்ப இதுல எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி காத்துக்கணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் மூலியமாக நம்மளை காத்துக்கொள்ளணும். அப்ப அதான் நம்ம படிக்கிறோம் பாருங்க, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு, அப்போ பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ என்னை பின்பற்றி வா. அப்ப உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா தான் பின்பற்றி வர முடியும். ஏன் இப்படி சொல்றாருன்னா, அந்த வாலிபன் பாருங்க மிகுந்த ஆஸ்தி, ரொம்ப பணக்காரரா இருக்கிறார்.
இதை கேட்ட உடனே ரொம்ப துக்கம் அடைஞ்சிருச்சு. இவர் எல்லாத்தையும் வித்துட்டுவான்னு சொல்லி சொன்னா நான் எப்படி ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனாட்டா எப்படி இவர் முன்னால போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர்னால வந்து உணர்ந்து கொள்ள முடியல. இது ஒரு கான்வர்சேஷன். இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றார். அதான் ஓமை. வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும், அதாவது பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்றேன். அப்ப பாருங்க, இந்த ஒட்டகம் இந்த ஊசியினுடைய காதுங்கிறது அந்த நூல் கோர்க்கிறோம் இல்லைங்களா, அதுல நுழைய முடியுமா? நுழைய முடியுங்களா? எப்படி? அவ்வளவு பெரிய ஒட்டகம் எப்படி நுழைய முடியும்? அதான் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது எளிதுங்கிறார், நுழையுங்கிறார் ஆண்டவர். நம்ம சொல்றோம் நுழையாதுங்க ஆண்டவரே அப்படின்னு, ஆனா அவர் சொல்றாரு நுழையும்பா, நுழைஞ்சு போயிரும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா அதை அப்படியே நாம் எடுத்துக்க கூடாது. இது உவமை, அவங்க அன்றாட பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை அடிப்படையா வச்சு ஒரு கருத்தா அவர் வந்து சொல்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், அதுலதான் நித்திய ஜீவன் இருக்குது. அப்ப இங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு ஒட்டகத்துக்கு எப்படி எளிதான ஒரு காரியமாக இது இருக்கும். ஊசியினோட காது சின்ன காது, அவ்வளோ பெரிய ஒட்டகம் உள்ள போறது எப்படி வந்து எளிதா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரு. அப்போ இதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும் போதுங்க பாருங்க, அந்த காலகட்டங்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை உதாரணமா காட்டி வந்து பேசுறார். அப்போ ஜெருசலேம்ல 12 வாசல்கள் இருக்கு. ஜெருசலேம்ல 12 வாசல்கள், அதாவது ஆட்டு வாசல், மீன் வாசல், அப்புறம் வந்து குப்பமேட்டு வாசல், கெஹனான்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் ஒரு வாசல்கள். அதுல ஒரு வாசல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஊசியின் வாசல், நீடில் கேட். இஸ்ரேல் 12 கேட்ல ஒரு கேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீடில் கேட்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதை குறித்து தான் வந்து பேசுறார். அதான் அந்த சீசர்ல வந்து சொல்றாங்க, அப்பொழுது சீசர்கள் அவர் இடத்துல வந்து, ஏன் அவங்க கிட்ட நீங்க ஊமையா பேசுறீங்க, ஊசியின் காதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஏன் அவங்க கிட்ட ஊமையா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படலை. இப்ப நம்மளுக்கு அருளப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையறதுல என்ன பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா பாருங்க, இதுதான் அந்த கேட். பெரிய மதில் சுவர் இருக்குதுங்களா, அந்த மதில் சுவர்ல கீழால ஒரு கேட் இருக்கு, 2 சின்ன கேட் இருக்குங்களா. அப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு நீடில் கேட்னு சொல்லி. பாருங்க, இன்னொரு இதுல கூட அடுத்த பிக்சர் பாருங்க. அப்போ இஸ்ரேல் தேசத்துல ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, தங்களுடைய வியாபார விஷயமா வந்து வேற எந்த ஒரு காரியமா அவங்க வந்து பட்டணத்தை விட்டு வெளியே போவாங்க. அப்படி போயிட்டு அவங்க மீண்டும் வந்து வரும் பொழுது பாருங்க, காலை 6 மணிக்கு அந்த வாசல் வந்து திறக்கப்பட்டுரும். இந்த வாசல் வந்து டோட்டல் வாசல் வந்து 6 மணிக்கு திறந்துருவாங்க, அந்த கேட்டு டோட்டலா திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் மாலையில மூடிடுவாங்க, சாயந்தர நேரத்தில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள வெளியே போயிருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுடைய பரிவாரங்களோட உள்ள வந்துடணும். அதுக்கு மேல வந்து அந்த கேட் வந்து என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மூடிடும், அதுக்கு திறக்க முடியாது. ஆனா தேவன் எப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியா கூட கொடுத்து வச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெரிய கதவுல சின்ன கதவு, அந்த பெரிய கதவுல சின்ன கதவு, அதுக்கு பேர் தான் நீடில் கேட், ஊசியின் வாசல். அந்த சிறிய நுழைவாயில் இருக்கும், நீடில் கேட் இருக்கும். இந்த ஊசியின் வழியாக, இந்த ஊசி வாயிலினுடைய வழியாகத்தான் பட்டணத்துக்குள்ள வர முடியும். இந்த ஒரு வாசல் வழியாக எல்லா மனிதர்களும் எளிதா வந்து என்ன பண்ணிடலாம்னு உள்ள போயிடலாம். ஏன்னா அந்த வாசல் வந்து மனுஷன் வந்து குமிஞ்சு போற அளவுக்கு இருக்கும், அது உள்ள போயிடலாம். மனுஷன் போயிடலாம், ஒட்டகம் போக முடியுமா? ஒட்டகம் போகலாம். ஒட்டகம் எப்படி போகலான்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒட்டகத்து மேல இருக்கக்கூடிய அந்த சரக்கு, ஏன்னா ஒட்டகம் வந்து வெளியே போகுதுனால எதுக்கு போவாங்க, பொருள் எல்லாம் வாங்கி ஒட்டகத்துக்கு மேலே வச்சு அதை கட்டி கொண்டு வரக்காக தான் கொண்டு போவாங்க. அந்த காலங்களில் ஒட்டகம், கழுதை இதுதான் அவங்களுக்கு என்னங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்குகளாக இருந்துச்சு. அப்போ ஒட்டகத்து மேலே நிறைய சரக்குகள் எல்லாம் இருக்கும், அப்படின்னா நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பொருட்களோட அந்த ஒட்டகம் அந்த ஊசியின் வாசலுக்குள் உள்ள வர முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும், கீழே இறக்கி வைக்கணும். ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரக்கு கொடு, அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது போல அதான் சொல்றாரு, ஒட்டகத்து மேல இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இறக்கி கீழே வைக்கணும். கீழே வச்சதுக்கு அப்புறம் அது தன்னை வந்து குறுக்கணும். ஒட்டகம் தன் உடலை குறுக்கி
அந்த சின்ன நுழைவாயில்ல அது உள்ள போகணும். முன்னால போய் அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தவர் என்ன பண்ணுவார்னா இழுப்பார். இழுத்து தன்னை குறுக்கி உள்ள போய் அது வந்து அந்த எஜமானுடைய வார்த்தை கேட்டு உள்ள போய், அதைத்தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது ஈஸி. அப்ப ஈஸிங்களா? அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இறக்கணும். உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க யார் மேல வைக்க சொல்றாருங்க? நம்மளவே வச்சுட்டு சுமக்க சொல்றாரா? அவர் மேல வச்சிருங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்ன இடத்துல வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தரேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கவலையை நம்மளே என்ன பண்ணிக்கிறோங்க, எடுத்து போட்டு சுமன்னு சுமக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இங்க வந்து சொல்றாரு. அதே போல தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம என்னெல்லாம் இழக்க முடியுமோ இழக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இழந்தவர்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒண்ணுமே இழக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி பரலோகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்படின்னா நம்ம பெருசா எதையும் இழக்க தேவையில்லை. நேரம் தேவனுக்காக கொடுத்தா போதும். அவரை அறிந்து கொள்வதற்கு நாம காலம் கொடுத்தா போதும். வேற எதுவுமே நம்ம பணம் பொருள் எதுவுமே தேவையில்லை. அவரை பத்தி தெரிஞ்சுட்டா போதும், அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லி இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுதான் அந்த ஊமையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு 10 வெள்ளிக்காசு, இது கூட நம்ம வந்து அப்படியே நம்ம சொல்லிடுறோம் டைம் இல்லாதனால. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது தனியாக ஒரு பாடம் வரும். அதாவது அன்றியும் ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ஒரு ஸ்திரீ இருக்குது, 10 வெள்ளிக்காசு இருக்குது, அதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. அப்ப தொலைஞ்சு போச்சுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுதாமா, விளக்க கொளுத்தி அப்புறம் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ. அப்ப இது 10 வெள்ளிக்காசு குறித்து ஒரு உவமை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அன்றைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ண வரவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி போட்டோம்னா, 10 வெள்ளிக்காசு இருக்கிற மாதிரி ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு செயினை போட்டு போவார், அந்த நெத்தியில கட்டிட்டு போவார், கொடுத்துட்டு போவார். இந்த அம்மா என்ன பண்ணுமா, அந்த 10 வெள்ளிக்காசு இருக்கக்கூடிய அந்த ஒரு நகையை வாங்கி நல்லா பாலிஷ் பண்ணும். நல்லா பாலிஷ் பண்ணி, ஏன்னா கணவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறதுங்கிறது அது மின்னல தெரியுமா அந்த கணவனுக்கு. பரிசம் போட்டு போறேன்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு போயிடுவாராம். கொஞ்ச நாள் கழிச்சு வரும்பொழுது, திருமணத்துக்கு வரும்போது அந்த வெள்ளிக்காசு பார்ப்பாராம். பார்க்கும்பொழுது அப்படியே ஜகஜகன்னு மின்னுன உடனே இவருக்கு என்ன புரியுமா, இந்த பொண்ணு என்னை எவ்வளவு அளவுக்கு அதிகமா நேசிக்குது, ரொம்ப என்னை நேசிக்குது, அதனாலதான் இவ்வளவு தூரம் அதை விளக்கி நல்லா அழகா வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு காசு தொலைச்சிருச்சுன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன நினைப்பார், பரிசம் போட்டு போனவர் வந்து என்ன நினைப்பாரு, இந்த அம்மா மாதிரி ஒரு வருஷம் யாருமே இல்லை, நான் பரிசம் போட்டு போயிருக்கிறேன், இந்த அம்மா என்ன பண்ணிக்குது, அசால்ட்டா ஒரு ஜாக்கிரதை உணர்வு இல்லாம தூக்கி போட்டுருச்சு, எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு. இப்ப நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா எடுத்து பார்த்து கட்டுது, 9 தான் இருக்குது, 10 வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசு இல்லை. அப்படின்னா அந்த பெண்ணினுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைச்சாதான் வாழ்க்கை, கிடைக்கலன்னா வாழ்க்கையே இல்லை. அதைத்தான் அந்த அம்மா வந்து சொல்லுது, ஐயோ மணவாளன் கொடுத்துட்டு போன ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சிட்டுனே, இப்போ என்ன பண்ணணும், நான் அதை வந்து தேடணும். அப்படின்னா எப்படி தேடணும், விளக்க கொளுத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேடுது. அப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் வரவழைக்குது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏங்க 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போனார்ல, ஒன்று தொலைஞ்சது இல்லை, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒன்று கிடைச்சிருச்சு, இப்போ 10 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஏன்னா எனக்கு வாழ்க்கையே கிடைச்சிருச்சு, வாழ்க்கையே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அம்மா சந்தோஷப்படுது. அப்போ அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுது. அப்போ இது ஜென்ரலாக நான் படிக்கும்போது, ஒரு வெள்ளிக்காசு இப்போ 1 ரூபா இங்கே தொலைஞ்சிருச்சு, நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கூட தேடுவோங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போட்டு உட்காந்து தேடுவோமா, 1 ரூபாய்க்கு காணும்னு தேடுவோமா? தேடுனா கூட என்ன சொல்லுவோம், ஏடா 1 ரூபாய்க்கு போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுதான் நம்மளுக்கு ஜீவன். என்ன பண்ணுவோம், அதுதான் ஜீவன்னா விடுவோங்களா? தொடர்ந்து தேடுவோம். அது போலதான் அந்த அம்மா தேடிக்குது. அப்போ அந்த வெள்ளி அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வெள்ளி அப்படிங்கிறது என்ன, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு தனிமங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு உலோகங்களுக்கும் ஒரு சுபாவங்கள் இருக்கு, தேவனுடைய விஷயங்களை வந்து அடையாளப்படுத்தும். தங்கம் அப்படிங்கிறது விசுவாசத்துக்கு சொல்ல அழிந்து போகிற பொன், அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கக்கூடிய உங்கள் விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் சொல்லுவார். அப்போ விசுவாசத்துக்கும் தங்கத்தை அடையாளமா சொல்லலாம். அதே போல தெய்வீக சுவாபம், டிவைன் நேச்சருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தங்கத்தை சொல்லலாம்.
அப்ப இந்த வெள்ளி எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்குங்களா? வெள்ளிக்கு ஒப்பான வெள்ளிக்கு ஒப்பான ஒரு சுத்த சொற்களா இருக்குது. அப்போ வெள்ளி அப்படிங்கிறது நம்மளுக்கு பைபிள் லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியம். வெள்ளி அப்படிங்கிறது சத்தியம். நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த 10 வெள்ளி காசு அப்படிங்கிறது என்னங்க? 10 விதமான சத்தியங்கள், 10 விதமான சத்தியங்கள், 10 டாக்ட்ரின்ஸ். அது நம்ம தனியாக ஒரு பாடமாக பார்ப்போம், 1 மணி நேரம். 10 வெள்ளிக்காசுன்னு சொல்லி அந்த 10 விதமான சத்தியங்கள் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். அப்போ இதுதான் அந்த உவமைகளை வந்து மையமாக வச்சு படிக்கிறது. அடுத்தது கருப்பொருள் அறிந்து படிக்கிறது, கான்டெக்சுவல் ஸ்டடி. கருப்பொருள் அறிந்து படிக்கிறது. வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இங்க என்ன சொல்றாரு பார்த்துட்டோம்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயங்களில் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த சங்கீதம் அப்படிங்கிறது தாவீது எழுதின சங்கீதம், தாவீது எழுதின ஒரு சங்கீதமா இருக்குது. ஞானப்பாட்டு வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். அப்படின்னா சங்கீதம் அப்படிங்கிறது தாவீது எழுதினது, ஞானப்பாட்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீதிமொழிகள், பிரசங்கி, இதெல்லாம் சாலமோன் எழுதின ஞான பாட்டுகளாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும். அப்போ சங்கீதத்துல என்ன புத்தி இருக்குது, புத்திமதி இருக்குது? சங்கீதங்களினால புத்தி சொல்லுங்க, ஞான பாட்டுகளினால புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாருங்களே. நம்ம சங்கீதம்னா சங்கீதம் படிச்சுட்டு புத்தி சொல்லிட்டு போறதா? அப்படி சொல்லல. சங்கீதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன இருக்கு, அதை படிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து புத்தி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அங்க வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அப்போ பாருங்க, சங்கீதம் 1வது சங்கீதம் 1-2 வசனங்கள் நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சது தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அப்படின்னா டே அண்ட் நைட். அப்புறம் எப்படிங்க வேலைக்கு போறது? அப்புறம் எப்படி மாசம் ஃபேமிலி ரன் பண்றது? எல்லா நேரமும் நம்ம வந்து பைபிளவே வச்சுட்டு உட்காந்துருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இதுவா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? வேலைக்கு போனால் தான் சாப்பாடு கொடுக்கும். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த இரவும் பகலும் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம வந்து புரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அதில் வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். இங்க சொல்றாரு, அதாவது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், சரிங்களா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அதே போல அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வசனத்துல பாருங்க, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். அப்ப இரவும் பகலும் அப்படிங்கிறத நாம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது துன்பமான காலம் சாயங்காலத்துல அழுகை தங்கும். அப்ப அந்த இரவு அப்படிங்கிறது சாயங்காலம் போல, சரிங்களா? அங்க அழுகை இருக்கும். அதே போல பகல் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதம். அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற்காலத்துல களிப்புண்டாகும். அப்ப இந்த சாயங்காலமும் விடியற்காலமும் எங்காவது பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? வேற பக்கம் எங்காவது எங்க படிச்சிருக்கிறோம்? ஆதியாகமத்துல சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம வேத வாக்கியங்களை எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம புரிந்து கொள்ளும்படி படிக்கணும். என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வேதத்துல பிரியமா இருக்கணும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். துன்பம் வரும்போது மட்டும் அல்லது இன்பம் வரும்போது மட்டும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, பைபிள் எடுத்துக்கிறது. கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போய் உலகத்தார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது.
அப்படி இருக்கலாமா ஒரு கிறிஸ்தவர்? இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தேவன் தான் நம்ம தேடணும். சந்தோஷம் வந்தா சங்கீதம், அப்புறம் கஷ்டம் வந்தா பிரசங்கி, ஒரு லெவல்ல இருந்தா உன்னத பாட்டு. அப்படி போலாங்களா தேவனுடைய பிள்ளைகள்? அப்படி போகக்கூடாது. எப்படி போகணும் அப்படின்னா, இரவும் பகலும் கஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்துட்டாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணா தேவனை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டம் வந்தா தேவனை நோக்கி கூக்குரலிடுறது, அவருக்கு விரோதமா கலகம் பண்றது. அதே தேவனுடைய வழிநடத்தல் வந்தா ரொம்ப மகிழ்ச்சி, எங்க தேவனை போல வேற யாரு அப்படிங்கிறது. அதே தண்ணி இல்லைன்னா இவருக்கு நம்பி வந்ததுக்கு நாங்க எங்காவது போயிருக்கலாமே, பேசாம வனாந்தரத்திலே செத்து போயிடலாமே, அப்படி பேசுறது. இப்படி இருக்கலாமா ஒரு தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய கரத்துல என்ன நடந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். அப்படித்தான் நினைக்கணும். பாருங்க, நம்முடைய பரிசுத்த வேதாந்தத்தில் முற்பிதாக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. தேவன் நீங்க என்ன செஞ்சீங்கனாலும், அடிக்கிறீங்கனாலும் நான் உங்க கையிலேயே அடி வாங்கிக்கிறேன். தாவீதெல்லாம் அப்படித்தான் இருந்தார். அடிச்சாலும் நீங்களே அடிங்க, உங்க கையிலேயே நான் அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லி அடி வாங்கினார். அப்போ அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாங்க சொல்றாரு பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிச்சது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் அப்படிங்கிறதே ரொம்ப பயங்கரமா இருக்கும். காரிருள் அப்படிங்கிறது அதை விட பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. இருள்லையாவது ஏதோ கொஞ்சமாவது தெரியும். காரிருள் அப்படிங்கிறது கும் இருட்டு, ஒண்ணுமே தெரியாது. சோ அங்க சொல்றாரு பாருங்க, காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ கோல் தடி அப்படிங்கிறது எல்லாமே தேவனுடைய சத்தியங்கள் தான், அதுதான் நம்மளை தேற்றும். அப்ப நம்ம மரண இருளுக்குள்ள போயிட்டா கூட எதை பத்தியும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பாருங்க, தேவனுடைய திட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு இருண்ட ஒரு காலத்துல தான், டார்க் ஏஜஸ்ல தான் துவங்குது. ஸோ ஆதாம படைச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல சாகவே சாவா என்று தேவன் சொல்றார். ஆனா ஆதாம் முதல்ல செத்தாரா? யார் முதல்ல இருந்ததுங்க? ஃபர்ஸ்ட் டெத்து எங்க நடந்திருக்குது? யாருதான் ஃபர்ஸ்ட் டெத்து? ஆபேல். ஆனா ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு? இதை சாப்பிட்டேன்னா நீ மரிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர் மரிச்சாரா அப்படின்னா இல்ல. யாருதான் முதல்ல மரிச்சது? ஆபேல். ஏன் அப்படின்னா, மரணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு தெரியணும். ஆபேல் மரிச்சு கிடக்கிறாரு, மரணம்னா தெரியாது ஆதாமுக்கு. அவர் போய் என்ன பண்ணியிருப்பாரு? முதல் நாள் ஆபேல் எந்திரி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? பையனை போய் எழுப்பியிருப்பாரா? எழுப்பியிருக்க மாட்டாரா? இவர் என்ன பண்ணியிருப்பாரு? எந்திரிச்சிக்க மாட்டார். சரி நல்லா தூங்குறாராட்டாக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் எழுப்புவார். அப்ப என்ன பண்ணியிருப்பாருங்க? அப்பவும் எந்திரிக்க மாட்டார். என்ன அசைவற்று கிடக்கிறாரே, ஓ இதுதான் மரணமா, இவனு எந்திரிக்கவே மாட்டாரா, என்னுடைய ஆசையா வளர்த்த மகன் எந்திரிக்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுருப்பார். எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்போ இதனாலதான் தேவன் சொன்னாரா, அந்த பழத்தை நீ சாப்பிடாதப்பா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிப்பா அப்படின்னு சொல்லி இதனாலதான் தேவன் சொன்னாரா? அப்ப இதுதான் மரணமா? அப்ப நான் தான் இப்ப ஒரு பெரிய ஒரு பிராட் வே நான் தான் திறந்து வச்சுட்டேனா? மரணம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் தான் திறந்து வச்சுட்டேனா? நான் தான் இந்த பாவத்துக்கு காரணமா? சார் ஒரு வார்த்தை நான் கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார் நிச்சயமா. அப்போ பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அப்போ மரணம் அப்படிங்கிறத உணரணும் ஆதாம் அப்படிங்கிறதுக்காக தேவன் இப்படி சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அப்ப இந்த உலகத்தினுடைய துவக்கத்தில் இப்படியாக இருந்துச்சு. அப்போ அதாவது சாயங்காலத்துல ஆபேலின் மரணத்தின் மூலமா அழுகை துவங்கி இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது. அப்ப இது ஒரு துன்பமான ஒரு காலம், அதாவது இது ஒரு டார்க் ஏஜ், ஒரு இருண்ட காலம். ஆனா வசனம் நம்ம படிச்சோம், விடியற் காலத்துல களிப்புண்டாகும். அப்போ ஒரு விடியற் காலம் இருக்குது. அப்ப விடியற் காலம் அப்படின்னா ஒரு விடியணும் அப்படின்னா என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் விடியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். வெளிச்சம் எப்படி வரும்? யார் வந்தா வெளிச்சம் வரும்? என்ன வந்தா வெளிச்சம் வரும்? சூரியன் வந்தா தான் வெளிச்சம் வரும். அப்ப நமக்கு வெளிச்சம் வரணும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு வெளிச்சம் வரணும்னா யார் வரணும்? நீதியின் சூரியன். நம்ம ஆண்டவருக்கு என்ன பேருங்க?
நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் வந்தாதான் மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ சூரியன் வரணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்துல வரும் பொழுது எல்லா ஜனங்களும் மகிழக்கூடிய ஒரு காலம் வரும். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளைக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாதி ராஜாவா 2ஆம் வருகையில வரப்போறார். அப்போ இரவும் பகலும் தியானமா இருக்கிறது அப்படின்னா, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்படி தியானமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை பெறுவார்? வசனம் பாருங்க, சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த இரவும் பகலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் தேவனே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு. அப்படின்னா நீர்க்கால்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய வசனங்கள் தான். இந்த வசனங்கள் இருந்தா தான் வளர முடியும். வசனங்கள் இல்லைன்னா வளரவே முடியாது. அப்ப பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தரணும். என்ன கனி தரணும்? ஆவியின் கனிகள் தரணும். ஆவியின் கனிகள் பரிபூர்ணமா தரணும். ஒரு கனி தந்தா போதுங்க. மொத்தம் ஆவியின் கனிகள் எத்தனைங்க? ஆவியின் கனியோ 9 இருக்குது. அந்த 9 பரிபூர்ணமா தரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒன்று மட்டும் வச்சுட்டு ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் எடுத்து கொடுக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்களா? பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால், சகல நற்குணத்தில் நீ வளர விரும்பினால் நீ என்ன பண்ணணும்? உன்னை போல பிறனை நேசிக்கணும். அப்படின்னா அன்பு சொல்றார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை. அப்ப இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்ப இலை உதிராது அப்படின்னா அங்க வறட்சியே இருக்காது. இலை உதிரணும் அப்படின்னா அங்க வறட்சி, தண்ணி பாயலைன்னா தான் வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா வறட்சி வரும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வற்றாத ஜீவ ஊற்று இந்த பைபிள். எப்படி தேடினாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க? அது நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கும், ஆசீர்வாதம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். அதான் சொல்றாரு, அவங்க செய்யறதெல்லாம் தான் வாய்க்கு. இப்ப நம்ம செய்யறது வாய்க்க மாட்டேங்குது. நம்ம செய்யறது எல்லாமே வாய்க்குதா? நாம சொல்றோம் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குதுங்க. சொல்றோமா சொல்றது இல்லைங்களா? ஏன் வாய்க்கிறது இல்லை அப்படின்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவதற்கு நம்ம தயாராகிறது இல்லை. அப்படின்னா நீர்க்கால் எது? தேவனுடைய வசனம், தேவனுடைய இந்த ஒரு கூடுகை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி இங்க உட்காந்துருப்போமா? பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம போய் நிக்கிற மாதிரி இங்க நாம் உட்கார முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல உட்கார முடியுமா? முடியாது. ஏன்? இது தேவன் இருக்கக்கூடிய இடம், தேவன் பார்க்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலம். அப்ப இந்த இடத்துக்குன்னு ஒரு கணம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதனால அப்ப இங்க வந்தா நம்மளுக்கு என்ன வருது? தேவன் பார்க்கிறாரு நம்மளைய, நம்ம கரெக்டா இருக்கணும் வருதுங்களா? அதே உலகத்துல இருக்கும்போது அந்த எச்சரிப்பெல்லாம் வராது. எப்படி வேணாலும் இருக்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் அப்படித்தான் இருக்கல. நம்மளை எப்படி பார்ப்பாங்க? வித்தியாசமா பார்ப்பாங்க. இவன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கானே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே இந்த மாதிரி இடங்களுக்கு, நம்ம தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது இரண்டாவது, ஒரு மூன்றாவது ஒரு பகுதி. அப்போ நம்ம என்னென்ன தலைப்பு வந்து பார்த்துருக்குறோங்க? நம்ம என்னென்ன தலைப்பு படிச்சிருக்கிறோம்? ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது, அடுத்தது ஊமைகள் குறித்து படிக்கிறது, அடுத்தது காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது. அப்போ அடுத்தது 4வது திறவுகோல், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திறக்கிறதுக்கு 4வது திறவுகோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்க்க தரிசன பாசையில படிக்கிறது. தீர்க்க தரிசன பாசை அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டங்க. ப்ராஃபஸி அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நம்ம பரிசுத்த வேதாகமத்துல எல்லா தீர்க்க தரிசனமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அமெரிக்காவை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈரானை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போரெல்லாம் நடக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லியாச்சு. ரஷ்யா வந்து எப்படி ஒரு போருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அழகா ரெக்கார்ட் பண்ணி வச்சாச்சு. அப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தின் மூலம் நாம வந்து படிக்கணும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து
பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இங்க சொல்றாரு பாருங்க, அதான் நம்முடைய பரிசுத்த வேதாந்தத்துல அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆதியாகம் முதலே நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அப்போ பெரிய பெரிய உருவங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பாருங்க, இதுல இந்த வசனத்துல அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்துல காணப்பட்டுச்சு. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை ஒரு ஸ்திரீ அணிய முடியுமா? சூரியனை ஒரு ஸ்திரீ அணிய முடியுமா? அப்ப இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை நம்ம அப்படியே தீர்க்க தரிசனமா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல வந்து 12 நட்சத்திரங்களும் உள்ள ஒரு ஒரு கிரீடம் இருந்துச்சு. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை இருந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறா அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றோம். அதே போல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5-6. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். சொல்றார் 3ஆம் முத்திரையை உடைக்கிறார் பாருங்க. இதுவுமே தீர்க்கதரிசனம் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு புரிந்து கொள்றதுக்கு சிரமமா இருக்கும். 3ஆம் முத்திரை உடைக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 8:1 7ஆம் முத்திரை உடைக்கிறேன். பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. இதெல்லாம் தனித்தனியான பாடங்கள் தான். அரை மணி நேரம், ½ hour சைலன்ஸ், மௌன நேரங்கள். இப்போ இதெல்லாம் வந்து சொல்றாரு. அடுத்தது 8ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், இப்ப நம்ம வாசிச்சாங்க, கேட்கிறோம், இதில் இருக்கிற எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிற ஒரு பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. மேலும் தீர்க்க தரிசனம் பாருங்க, மத்தேயு 24:19. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இங்க நிறைய வசனங்கள் வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது பாருங்க, எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்நாட்கள்ல கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! இது ஏதோ ஆசீர்வாதமான மாதிரி இருக்குங்களா? இல்ல. அப்போ பாருங்க, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரமே வந்து பார்த்தோம்னா கடைசி நாட்கள்ல என்ன மாதிரி அழிவுகள் எல்லாம் வரும் அது அப்படிங்கிறத அதை வந்து சொல்லுவார். அதைத்தான் அங்க வந்து சொல்றாரு. அடுத்தது அந்நாட்கள்ல பாருங்க, வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்க்க தரிசனத்துல சொல்றாரு. அந்நாள் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மகா உபத்திரவ காலம். சரிங்களா? அந்த உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது வீட்டின் மேல் இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது. அங்க ஆண்டவர் வந்து சொன்னார் இல்லைங்களா, நீ வந்து எல்லாத்தையும் இழக்கணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்தை, அப்போ பின்னிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதே போல பாருங்க, லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இங்க சொல்றாரு, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, அடுத்து பின்னால சொல்லுவாரு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்போ பிணம் எங்கே அப்படின்னா, பிணம் இருந்துச்சுன்னா அங்க கழுகுகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ அங்க ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்தியம் எங்க இருக்குதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா கழுகுகள் வந்து சேரும். அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சொல்ல, கழுகுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்குமா, அது கண்மலையில உயர்ந்த சிகரங்களில் போய் குடியிருக்குமா. அப்போ அந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே சத்தியம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தேடி வரணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்குது. வாசிக்கலாம் மத்தேயு 24. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எங்க நம்மளுக்கு சொல்லிட்டார், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான்னு சொல்லி நீங்க வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தா அவன் விழித்திருந்து தன் வீட்டை வந்து திருடு போகாம பாத்துக்குவாரு. ஸோ அது மாதிரி நீங்க என்னன்னா நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், எப்ப வேணாலும் வருவார்.
இதோ மணவாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுங்க, எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். புத்தி உள்ள கன்னிகள் போல. புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே தீவெட்டி அணைஞ்சிருச்சு, எண்ணெய் இல்லை, திரி கொஞ்சம் சரியா நாங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணல, தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, என்ன வாங்கிட்டு வரோம் சொன்னா உங்களை அறியேன்ட்டு போயிடுவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்போ நீங்க நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வர்றாரு, நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போறாங்க. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம என்ன தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறதுங்கிறது இன்னும் உள்ள வரல. என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்குதா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, அடுத்ததுல இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணீங்க, டைம்ல அதனால ஸ்கிப் பண்ணி போறேன். மோவாபின் பாரம். மோவாபின் பாரம் அப்படின்னா என்ன? அப்போ பாருங்க, இந்த மோவாப் அப்படிங்கிறது உடைய பாரம்னு ஒண்ணு இருக்குதாமா. அடுத்தது எகிப்தின் பாரம். எகிப்தின் பாரம் இது என்ன? எகிப்தின் பாரம் தெரியல, பார்க்கலாம். அடுத்தது தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். இது என்ன? தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். அடுத்தது பாருங்க, ஏசாயாவுல கடல் வனாந்தரத்தின் பாரம். இன்னும் ஒரே பாரமா இருக்குது. நம்மளே பாரத்தை இறக்கி வைக்கலான்னு தான் வந்தோம், இங்க வந்து அதுக்கு மேல பாரம். அப்ப இந்த பாரம் அப்படின்னா என்ன, என்னத்தை எப்படி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா பாருங்க, எரேமியா 23:33-34. கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்க தரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். போதுங்க. பாரம் அப்படின்னு என்னன்னா உங்களை தள்ளிடுவேங்கிறத பாரம். பாரம் அப்படின்னு என்னன்னா உங்களை தள்ளிடுவேன் அப்படின்னு பாரம். அதுதான் சொல்றாரு, இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு ஆசாரியர்களாக உன்னை கேட்டா உங்களை தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லு. அதுதான் பாரம் சொல்லி சொல்றாரு. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிறது மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாரம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், தள்ளிடுவேன், உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்றோம். அப்ப கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னா கடல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார். அப்போ கடல் அப்படின்னு என்ன? துன்மார்க்கமான ஜனங்கள். புரிஞ்சுக்கலாம், கடல் அப்படின்னா துன்மார்க்கமான ஜனங்கள். அப்போ கடல் வந்து துன்மார்க்கமான ஜனங்களா இருக்கு. கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னா வனாந்தரம் அப்படிங்கிறது உலகம். அப்போ உலக ஜனங்கள், மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் மனம் திருந்தல அப்படின்னா என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா தள்ளிடுவேங்கிறார், தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அந்த ஜனங்கள்ல இருந்தாங்க நம்மளை பிரிச்சு இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய சத்தியங்கள் என்ன பண்றாருங்க கொடுக்குறாரு. நீங்க தண்டனைக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பிரிச்சிருக்கிறார். அப்ப ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஒழுங்கின்மையாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு சரியான ஒரு நிலைமையில அவங்க வந்து இல்ல. அதனாலதான் வந்து சொல்றாரு சொல்லி என்ன சொல்லிட்டாரு சொல்லி பார்த்தோம், அந்த ஜனங்களை நான் தள்ளிடுவேன், தண்டிக்க போறேன், அந்த ஜனங்கள்ல இருந்து உங்களை நான் பிரிச்சிருக்கிறேன், நீங்க அந்த தண்டனைக்குள்ள நீ போயிட வேண்டாம், நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சரியா நடங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்மளை எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எபேசியர் 4:14 சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். பாருங்க, நாம் இனி குழந்தைகளாயிராமல். நம்ம இனி எப்படி இருக்கக்கூடாதுங்களா? குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. இன்னுமே நம்ம வந்து குழந்தை மாதிரி இருந்துட்டோம்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. நம்ம பூரணராகும்படிக்கு கடந்து போகணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்று. அப்ப காற்றுனா பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா போதனைகள், தந்திரமான போதனைகள். சரிங்களா? அதுதான் பலவிதமான காற்று. அதுல அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாக நீங்க இருக்க வேண்டாம் சொல்றாரு. கொஞ்சம் 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 உணர்வடைங்க, அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை இப்படி கூட்டி வந்திருக்காரு. அப்ப கடல் அப்படிங்கிறது ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அது கொந்தளிக்கும் ஜனங்களா இருக்கிறாங்க. வனாந்தரம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கின்மையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். பாரம் அப்படிங்கிறது தள்ளிடுவேங்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்த ஒரு உலகத்திற்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. அதிலிருந்து நம்மளை பிரிச்சு எடுத்திருக்காரு. அப்ப நம்ம உலகத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்மளும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். சரிங்களா? அது தேவ சித்தம் இல்லை. அதனாலதான் நம்மளை பிரிச்சிருக்கார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது. அதுதான் மகாராஜாவின் நகரம். வடக்கு அப்படிங்கிறதே மகாராஜாவின் நகரம், தேவனுடைய பிரசன்னம்.
அப்ப வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வடக்கு அப்படிங்கிறது அது பிதாவாகிய தேவனுடைய இருப்பிடம், தெற்கு அப்படிங்கிறது பூமி. அப்போ இந்த ஒரு ஒட்டுமொத்த பூமியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 அஸ்திவாரத்தில் தான் இருக்குது. இந்த பூமி எந்த அஸ்திவாரத்தில் இருக்குது? இந்த அஸ்திவாரத்தில் தாங்க இருக்குது. அதாவது மதம், சமுதாயம், அரசியல், பொருளாதாரம், இந்த 4 பேஸ் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. ஒன்று மதம் பிடிச்சிட்டு இருக்குது, இன்னொன்று சமுதாயம் பிடிச்சிட்டு இருக்குது, பொருளாதாரம் பிடிச்சிட்டு இருக்குது, அரசியல் பிடிச்சிட்டு இருக்குது. அப்போ இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் அது நிர்வகிச்சு நடத்திட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த நாள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வரும். இன்னைக்கு அரசியலில் பிரச்சனை இருக்குங்களா? இருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் யாருமே உட்கார முடியல, அரியணையில் ராஜரீகம் பண்ண முடியல. அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி சூழல்கள் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ சுழல் காற்று இப்போ என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே சுத்திட்டு இருக்குது. சுழல் காற்று இந்த 4 இடத்துலையும் சுத்திட்டு இருக்குது. இந்த 4ம் சேர்ந்து சுத்தி அடிக்கும் பொழுதுதான் மகா உபத்திரவ காலம் வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு சுழல் வருது அப்படின்னா பெரிய பெரிய வண்டி கட்டடம் எல்லாம் தூக்கிடும், ஒண்ணுமே எல்லாம் போயிடும் அந்த சுழல் காற்று வந்துச்சுன்னா. அப்போ இன்னைக்கு பாருங்க, அரசியல்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதே போல சமுதாயத்துல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கு விரோதமா, பெண்களுக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிக்கும் போது எவ்வளவு பிரச்சனையாகும். தனித்தனியா அடிக்கும் போதே நம்மளால இன்னைக்கு இருக்க முடியல. இது ஒன்னா சேர்ந்து அடிச்சதுன்னா நம்மளால இருக்க முடியாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு பாருங்க, பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. வாசி. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். எவ்வளவு சொல்றாரு பாருங்க, பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. தேவனுடைய பந்தி இதுதான் பைபிள் விருந்து. தேவன் ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த விருந்து கொடுக்குறாரு. பந்தியை ஆயத்தப்படுத்துங்க, ஜாமக்காரரை வைங்க. வாட்ச்மேன் என்ன பண்ணுவாரு? ஏதாவது எதிரி வருதான்னு பார்ப்பார். அப்ப நம்மளுக்கு வாட்ச்மேன் யாருங்க? அவருடைய வேத எழுத்துக்கள் தான். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும். நம்முடைய பரிசுத்த வேதாந்தத்தில் இப்ப என்ன நடக்கும் வேதம் சொல்லுது தெளிவா. சோ ஜாமக்காரரை வையுங்க, புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். அப்ப புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே நான் நம்மளை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா எழுந்து அப்படின்னா நம்ம ஒரு சோர்வில் இருக்கிறோம், இன்னும் தேவன் பக்கம் திரும்பல. எழுந்து உங்கள் பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்மளுக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தல் மூலியமாக நம்மளை செயல்பட சொல்றாரு. பரிசை அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், கேடயம். ஒரு கேடயம் நம்ம எதுக்கு வச்சிருப்போம்? எதிரி நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதை எடுத்து நம்ம அப்போ அந்த கேடயம் நல்லா எண்ணெய் பூசி நல்லா வச்சிருந்தா தான் எதிரி வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இப்போ நம்ம முன்னால இப்படி 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 காமிப்போம். ஆனால் அந்த கேடயம் தகரத்தில் அல்லது இரும்புல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன பண்ணணும்னா அதை நல்லா எண்ணெய் பூசி நல்லா சைனிங் பண்ணணும். அப்போ இங்க நிற்கும் போது முன்னால யாராவது அடிச்சா தெரியும், இங்க இருந்து பார்க்கும்போது பின்னால யாராவது அடிச்சாலும் தெரியும். அதுக்காகத்தான் உங்கள் பரிசைகளுக்கு நீங்க எண்ணெய் பூசுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எண்ணெய் அப்படிங்கிறது பரிசுத்தாவிக்கும் ஒரு அடையாளமா இருக்கு, சரிங்களா? அப்ப எண்ணெய் பூசி ஜபிக்கிறது அப்படிங்கிறது பரிசுத்தாவியை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ரெடியா இருக்கணும். ஏன் அப்படின்னா பிசாசினுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்துக் கொள்ளணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கணும்னா பொல்லாங்கன்னு என்ன பண்ண போறான்? அக்கினி அஸ்திரத்தை எய்வான், விடுவான். அப்போ அவனை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, விசுவாசம் என்னும் கேடகம் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ 4 மெத்தேடு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 2 மெத்தேடு இருக்கு, பார்த்து முடிச்சிடலாங்களா ஒரு 10 நிமிஷத்துல? அடுத்தது 5வது நம்ம பார்க்குறோம், நிழலும் பொருளும். 5வது நிழலும் பொருளும் அப்படின்னா டைப் அண்ட் ஆன்டி டைப். அப்ப இந்த நிழலும் பொருள்ல தேவன் என்ன சத்தியம் நம்மளுக்கு வச்சிருக்காரு? ரோமர் 15:4 கூட வாசிங்க ஒரு நிமிஷம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நீங்க சொல்றாரு பாருங்க, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். அப்படின்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? போதனை. போதனைனா டீச்சிங், ஒரு லெசன். அப்ப முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு லெசனா இருக்கு, ஒரு பாடமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நிழல் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாடம் தான்.
நிழல் என்பது வரப்போகிற நன்மைகளினுடைய ஒரு நிழலா இருக்குது, ஒரு நிஜமா இருக்குது. சரிங்களா? அடுத்து சொல்றார் 1 கொரிந்தியர் 10:11, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமா அப்படின்னு ஒரு டைப்பா, ஒரு நிழலா உங்களுக்கு நடந்திருக்குது. எங்க நடந்திருக்குது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா புரிந்து கொள்ளலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாகத்தான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாமே ஒரு நிழல் தான். தேவன் ஒரு நிழலா வச்சிருக்கார். அப்ப இவங்களுடைய நிஜம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. முற்பிதாக்களுடைய வாழ்க்கை எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிழலாக, ஒரு போதனை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, தேவன் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார். அப்ப அவங்களுக்கு முதல்ல கொடுத்தாரு, பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு கட்டளை கொடுத்தார். அப்ப அந்த பஸ்காவுக்காக அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க என்ன பண்ணணும்னா தேர்ந்தெடுக்கணும். இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்ப நிறைய சூழல்கள்ல இந்த மோசே மற்றும் நிறைய வாதைகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சு அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா அற்புத விதமாக அவங்களை வழிநடத்திட்டு தான் வந்தார். எல்லா சூழல்களையும் அவங்களை வழிநடத்திட்டு வந்தார். அப்போ நிறைய அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே செய்தார்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழல்களில் தான் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கட்டளை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு கட்டளை கொடுத்தார். அப்போ அந்த பஸ்காவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதா இருக்கணும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளா அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த ஆட்டினுடைய ரத்தம் தலைச்சன் பிள்ளையினுடைய சங்காரத்திலிருந்து அவங்களை பாதுகாத்து இருக்குது. அதாவது முதற் பிறந்தவங்களை பாதுகாத்து இஸ்ரேல் ஜனங்களை. அப்போ பஸ்காவை நீங்க ஆண்டுதோறும் நீங்க கடைபிடிக்கணும், இது உங்களுக்கு நித்திய நியமம்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி போனா யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 - 14 வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த நிழலான பஸ்காவினுடைய பொருள் என்ன? பொருள் யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ராபோஜனம் அனுசரிப்போம். கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ராபோஜனம் அனுசரிப்போம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அங்க நிழல்ல என்ன சொன்னாரு? பஸ்காவை நீங்க ஆசரிக்கணும், ஆட்டுக்குட்டியை அடிக்கணும், புளிப்பில்லாத அப்பத்தோட நீங்க சாப்பிடணும். இதெல்லாமே சொன்னார், கட்டளையா கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளிச்ச மாவை கழிச்சு போட்டுருங்க. பழைய விஷயம் எதுவுமே வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின, எல்லாமே புதுசு. அதான் சொல்றாரு, பழைய புளித்த மாவை நீங்கள் புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த பஸ்காய ஆடு யாருங்க? கிறிஸ்து. அப்ப யாத்திராகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் எங்க இருக்குது? கொரிந்தியர்ல இருக்குது. அப்ப நிழலை நம்ம பார்க்க கூடாது, நிழல்ல ஒரு நிஜம் இருக்குது. அதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:1-2. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இதெல்லாமே அந்த ராவிருந்து, அதாவது அந்த ராபோஜனம் அனுசரிச்சாங்க இல்லைங்களா, அதனுடைய அந்த ஒழுங்குமுறைகளை அங்க சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அங்க எப்படி நிழல்ல அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அது எல்லாமே வச்சு பாதுகாத்தாங்களோ, அது போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, இப்படி கழுத மேல உட்கார வச்சு பவனியா கூட்டிட்டு ஆக்சுவலா ராஜா வாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. கரெக்டுங்களா? ஆனா என்னாச்சுங்க? ராஜா வாக்குனாங்களா? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்படியே கூட்டிட்டு ராஜா மாதிரி கூட்டிட்டு அப்படியே கொண்டு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். நிழல்ல அங்க பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டாச்சு. அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக. அது போலதான் இங்க நிழல் நிஜத்துல பார்க்கும் பொழுது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். எதுக்காக அப்படின்னா முதற் பலன்களை பாதுகாப்பதற்காக. அந்த முதற் பலன்கள் யார் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இங்க சொல்லிட்டாரு,
அதாவது அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு. யாருங்க அது? நாம. இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நாம முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மளைய சத்திய வசனத்தினால ஜெனிப்பிச்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப நாம தான் முதற் பலன்கள். நமக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க? அவர் வந்து சிலுவை மரணத்தில் எடுத்துக்கிறார். அப்போ மற்ற உலக ஜனங்களுக்காக இல்லையா? அவங்களுக்காகவும் தான். அப்போ பாருங்க, அவர் வந்து எல்லாருக்காகவும், ஏன்னா வசனம் வந்து வாசிக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி படிக்கிறோம். அதே போல தேவன் வந்து எல்லாரையும் நேசிச்சதுனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்திருக்கார். அந்த ஒரே பேரான குமாரனும் சும்மா சாதாரணமான ஒரு மரணத்துக்குள்ள போகல, ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ள போனார். ரத்தம் சிந்தி நம்ம வந்து மீட்டிருக்கார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்களுடைய சிந்தையினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப நம்ம கிரயம் பண்ணியிருக்கிறார் ரத்தத்தை கொடுத்து, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்துறது? நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தணும். பேசுனா தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். அது நல்லது. நடந்தா தேவனுடைய வழியில் நடக்கணும், இல்லைன்னா நடக்காம இருக்கணும். உலக பிரகாரமா நடந்து அது நிமித்தம் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னா ஒரு காரணமாயிருக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா நாம எல்லா சிருஷ்டிகளிலும் முதற் பலன்களாவதற்காகத்தான் நம்மளை உருவாக்கியிருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரில், ஏன்னா உலகத்துல ஒரு பலன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஈல்டு பெஸ்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ரொம்ப நல்லா இருக்கு, சுவையா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போலதான் தேவன் நம்மளை வந்து பார்த்திருக்கார். ஸோ நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். கடைசி ஒரு பாகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது, டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. அப்ப காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது அப்படின்னா இப்போ வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பாருங்க, இங்க சொல்றார் வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிரும், என் வார்த்தைகள் ஒழிஞ்சு போறதில்ல. ஒரு சந்ததி போகுது, மறு சந்ததி வருது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ நம்ம அனைவரும் வந்து ஒரே ஒரு உலகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வேதாகமத்துல எத்தனை உலகம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க? 3 உலகங்கள் இருக்குது. 3 உலகங்கள் இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து படிக்கும் பொழுது பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 3-6. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலேயே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இந்த வசனம் மட்டும் ஹைலைட் பண்ண மட்டும் பார்க்கலாம் பாருங்க. அப்பொழுது இருந்த உலகம், இது எந்த உலகம்? அப்போ ஒரு உலகம் இருந்துச்சு, சரிங்களா? அந்த உலகம் ஜல பிரளயத்தினால அழிஞ்சிருச்சு. அது எந்த உலகங்க? நோவா குறித்து சொல்றார். அப்போ அது முதல் உலகம், அது முதல் உலகம், சரிங்களா? அதுதான் முதல் உலகம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. அடுத்த பாடமே நம்மளுக்கு அதுதான், முதல் உலகம். அடுத்த வாரம். சரி, அப்போ முதல் உலகம்ங்கிறது எதிலிருந்து எது வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், அதாவது நோவா வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. அப்போ அந்த நோவாக்கு அப்புறம் அந்த பூமி என்ன ஆயிடுச்சுங்க? அழிஞ்சிருச்சு. அடுத்தது 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரணும்னு நினைச்சாரு, வரல. நோவா அவருடைய குடும்பத்தார் 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகம் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 2ஆம் உலகம் எது வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படின்னா வசனம் பாருங்க, 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. முதல் உலகம் ஆதாம் டு நோவா வரைக்கும். அடுத்தது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அந்த வார்த்தையினால அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இந்த பூமி இருக்குங்க, நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய உலகம். இது எதுக்காகன்னா பாருங்க, தேவ பக்தி இல்லாதவங்க நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. தேவ பக்தி இன்னைக்கு யாராவது இருக்குங்களா? இல்ல. அவங்க கண் போன போக்குல, கால் போன போக்குல தங்களுக்கு ஆட்களை சேர்த்துட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டே தான் இருக்கிறாங்க.
ஸோ தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போது இருக்கிற உலகம் அப்படிங்கிறது 2ஆம் உலகம், செகண்ட் வேர்ல்டு. இந்த 2வது உலகம் வந்து நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், நோவாவிலிருந்து இப்போ நம்ம பார்க்குறோம், இனியும் உலகம் போகுது. அப்போ நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிலே நம்ம புரிந்து கொள்ளலாம், முதல் உலகம் ஒன்று இருந்துச்சு, அடுத்து 2ஆம் உலகம் ஒன்று இருக்குது. அப்போ அதுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த 2ஆம் உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ 2 பேதுரு 1:20 சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போ தேவன் வேதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை எப்படி சொல்றாருன்னா, சுயத்தோற்றம் அப்படின்னா ஏதோ சுயமா தோன்ற மாதிரி இல்லை. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்குள்ள பாருங்க, மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப நம்ம தேவனை உடையவர்கள். அப்ப தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதல் மூலியமாக தேவனுடைய சத்தியங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். அப்ப இப்போது இருக்கிற வானம் அப்படிங்கிறது 2ஆம் உலகம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய பூமியாக இது வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இது அக்கிரமங்களினால, பாவங்களினால மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பிச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அவைகளில் இந்த ஒரு அக்கிரமம் பாவங்கள்னால வாழ்ந்தோம். ஆனாலும் பாருங்க, அவைகளை நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு சாத்தானுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை தேவன் எப்படி படைச்சிருக்காரு? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்போ நம்மள யார் சாயல் அப்படின்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஸோ நம்மளை படைக்கும் போது தேவன் எப்படி படைச்சார்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி தான் படைச்சாங்க. அப்போ அவங்களுடைய சாயல் தான், நம்மளாம் தேவ சாயல். அப்போ தேவ சாயலை நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குணலட்சணங்களை காட்டுறாங்களா? அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்குது, எவ்வளவு உருக்கம் இருக்குது, எவ்வளவு இரக்கம் இருக்குது, எவ்வளவு தயவு இருக்குது. தேவன் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ எந்த அளவுக்கு நம்ம காட்டணும், அந்த கேரக்டர் குணலட்சணத்தில் வளரணும். சும்மா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் போய் இருப்போம். கிறிஸ்துவை போல நடக்கணும். அவன் தான் கிறிஸ்து சொல்லணும். கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் தான் கிறிஸ்து. கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவங்களுக்கு காமிங்கன்னு என்ன சொன்னாரு? என்னை பார்த்துட்டு இல்லப்பா, பிதா அப்படித்தான் இருப்பார். ஏன்னா அவருடைய தற்சரூபமா இருந்தார். அப்போ நாங்க தான் கிறிஸ்து நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஏன் எப்படி இருக்கணும், எப்படி சொல்றோம் அப்படின்னா நம்முடைய குணலட்சணம் தான் சொல்லும். நம்ம பேசக்கூடிய பேச்சு, வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள் தான் சொல்லும். அதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. இந்த 6 நாள் உலகத்துல வாழ்றதை வச்சு நம்ம நம்ம உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லணும், உலக ஜனங்கள் சொல்லணும். இதை ஒரு நாள் பைபிள் எடுத்துட்டு வரும் பொழுது வேதத்தை எடுத்துட்டு போறாங்க, அவங்க கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. 6 நாளும் வாழ்ற வாழ்க்கை தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணி சொல்லணும், இவங்க கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வாழணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டுனா, எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கி வச்சுட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அதைத்தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்த 2ஆம் உலகம் ஒரு அழிவுக்குள்ளே போக போகுது. அப்போ 3 உலகங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ இன்னொரு உலகம் கூட இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, ஆதாம் டு நோவா. அடுத்தது 2வது உலகம் வந்து பார்த்தோம், அதாவது அங்கே யாருலேருந்து யார் வரைக்குங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகம் வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. அடுத்தது 3வது உலகம் ஒன்று இருக்கு, காட்ஸ் கிங்டம், த கிராண்ட் வேர்ல்டு. அது சரிங்களா, அது காட்ஸ் கிங்டம். ஸோ அந்த ஒரு பூமி எப்படி இருக்கணும், அந்த ஒரு உலகம் எப்படி இருக்குன்னா வாசிங்க 2 பேர். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க. அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கக்கூடிய புதிய வானங்களும், நியூ வேர்ல்டு, புதிய பூமியும் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறோம். அப்ப நம்ம எதுக்கு காத்திருக்கிறோம்? இந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நம்ம போகணும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய தலையாய ஒரு கடமையா இருக்கணும். இந்த புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு போகணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். இந்த மகா உபத்திரவ காலத்துல எல்லாம் சிக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த 3 உலகங்கள் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்மளுக்கு வந்து வச்சிருக்கார். ஸோ அது வந்து கிறிஸ்துவனுடைய 1000 வருட ஒரு அரசாட்சியாகவும் அது வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம வந்து பார்த்துட்ட ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது நம்ம இந்தியாவை குறித்து கூட நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு.
எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு நான் அந்த ஹைலைட் பண்ணுறதை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. யாக்கோபின் வம்சத்தாருடைய உடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தில். இந்த கீழ்த்திசையாருன்னா இஸ்ரேலுக்கு கீழே யார் இருக்கான்னு சொல்லி போட்டு நம்ம தான், இந்தியா தான் இருக்கு. அப்போ இவன் இந்த கீழ்த்திசையார் எப்படி இருக்காங்கன்னா போதகத்தினால நிறைஞ்சு, அப்படின்னா பலவிதமான போதகங்களால் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்றார் பாருங்க. இஸ்ரேலுக்கு நேருக்கு கீழே நம்ம தான் இருக்கிறோம், இந்தியா தான் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லி போட்டு இந்தியாவை குறித்து, நம்ம வாழக்கூடிய இந்த தேசத்தை குறித்து அவருடைய பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கு. எஸ்தர்லேயே சொல்லப்பட்டிருக்கு இந்து மகா தேசம் வரைக்கும் சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதாந்தம். அமெரிக்காவை குறித்து இருக்கு, சுனாமியை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, தேவன் எல்லாத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஃபைனலாக சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனை போல நாம் வந்து மாறணும், அவருடைய குணலட்சணங்கள் நம்ம வந்து வாழணும். அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் நம்ம இந்த ஒரு 6 மெத்தேடு நம்ம வந்து பார்த்தோம். முதல் மெத்தேடு என்னங்க? ஃபைனல் அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மெத்தேடு என்னங்க? ஃபர்ஸ்ட்டு ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது, அதுக்கப்புறம் ஊமைகள் பேரபிள்ஸ் மூலிமா படிக்கிறது, அப்புறம் கருப்பொருள் அறிஞ்சு படிக்கிறது, அடுத்தது காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது, அடுத்தது தீர்க்க தரிசன அடையாள பாசைகள் மூலிமா படிக்கிறது, அப்புறம் நிழலும் பொருள். அப்போ இந்த மெத்தேடு படி படித்தோம்னா பைபிள் புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்ம அடுத்த வாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து தேவனுக்காக நம்மளுடைய நேரங்களை நாம் தியாகம் செய்வோம். அதற்காக தேவன் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் இறுதியாக ஒரு பாடல் பாடி பின்பு ஜெபித்து நாம் இந்த ஒரு பகுதியை நாம் நிறைவு